டவுன்ஃபால் ஆஃப் கேட்டோனுடைய பார்ட் 2 வீடியோ தான் இது. ஆக்சுவலாக பார்ட் 1 வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ரஜினி சாரை வச்சு படம் பண்ணுறதுக்கு டைரக்டர் இல்லை, அஜித் சாரை வச்சு படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் இல்லை, சூர்யா சார் வந்து ஒரு தேட்டருக்கு இட்டு கொடுத்து 13 வருஷம் ஆகுது, விஜய் சார் சினிமாலே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவுடைய லெஜெண்டரி டைரக்டரான சங்கர் அவர்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்டான வேல்பாரி படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த படத்தில் நம்ம தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய ஹீரோ நடிக்க போறாரு. இந்த படத்துடைய ஷூட் நெக்ஸ்ட் இயர் ஜூன் மந்த்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதிகபட்சம் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் இல்லைனா ஏஜிஎஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஏன்னா இப்போ சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் 2 அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் சாருடைய ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு 2 பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடியே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் எப்படியும் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2 படம் நெக்ஸ்ட் இயருடைய ஜூன் இல்லைனா ஜூலைல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா வேல்பாரி படத்தை இவங்களே பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் தான். ஏன்னா ஆல்ரெடியே சன் பிக்சர்ஸ் அண்ட் சங்கர் சாருடைய காம்போல எந்திரன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அப்படி இருக்கிறப்போ சங்கர் சாருடைய ட்ரீம் ப்ராஜெக்டான வேல்பாரி படமும் சங்கர் அண்ட் சன் பிக்சர்ஸ் காம்போ அப்படின்னு வரும்போது அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ஒருவேளை இந்த படத்தை சன் பிக்சர்ஸால ப்ரொடியூஸ் பண்ண முடியாம போச்சுன்னா அதிகபட்சம் ஏஜஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு சன் பிக்சர்ஸ் இந்த டைம் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே எந்திரனுடைய சீக்குவலான 2.0 படத்தையுமே சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. பட் அந்த டைம்ல சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு சில ப்ரொடக்ஷன் பிரச்சனையில இருந்தாங்க. அதனால மட்டும்தான் அவங்களால அந்த படத்தை பண்ண முடியாம போச்சு. ஆனா இந்த டைம் இந்த வேல்பாரி படத்தை இவங்க மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இவங்க மிஸ் பண்ணாலும் ஏஜஸ் இந்த படத்தை வந்து எப்படியும் பிக் பண்ணிடுவாங்க. அவங்களாலையுமே முடியலனா கூட அதர் ஸ்டேட்ல உள்ள வேற ஏதாவது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து தமிழ்ல டைரக்டா இறங்கி இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துல நம்ம தமிழ் சினிமாவுடைய ஒரு பெரிய ஹீரோ நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருடைய மைண்ட்லயுமே வந்து ஒரு 2 ஹீரோடைய நேம் தான் வந்து ஸ்ட்ரைக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னு சூர்யா சார், இன்னொன்னு விக்ரம் சார். ஏன்னா இவங்க 2 பேர் தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் மூவிக்கெல்லாம் பயங்கர ஆப்டடா இருக்கிற தமிழ் ஹீரோஸ். அண்ட் இவங்களை தாண்டி ஒருத்தரை சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பா கார்த்தி சாரை மென்ஷன் பண்ணலாம். ஆனால் அதிகபட்சம் இந்த 3 பேரில் நம்ம சியான் தான் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த மனுஷன் சூர்யா 46 உடைய ஷூட்டிங்கில் தான் இருக்காரு. அண்ட் சூர்யா 47மே ஆவேசம் எடுத்த ஜித்து மாதவனுடைய டைரக்ஷனில் நம்ம சூர்யா சார் நடிக்க போறாருங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் கார்த்தி சாருக்குமே ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. முக்கியமாக நெக்ஸ்ட் இயரில் கைதி 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வேல்பாரி படத்தில் அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் சார் தான் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ இந்த 3 பேரில் இந்த வேல்பாரி படத்தில் யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் சார் அண்ட் சூர்யா சார் 2 பேருமே சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சா கூட பயங்கரமா தான் இருக்கும். ஸோ இந்த வேல்பாரி படத்தை எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அண்ட் இந்த படத்தில் யார் லீடா நடிக்க போறா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ அஜித் சாரை வச்சு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ப்ரொடியூசர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் வந்து பயங்கர ஹெவியா சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஆக்சுவலாக அஜித் சாரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லாமலாம் இல்லை, ஆல்ரெடி ஏஜஸ்லாம் வந்து ரெடியாக தான் இருக்காங்க அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அவர் கேட்குற சேலரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் வந்து ஒரு 150 crore மேலே வந்து சேலரி கேட்குறாரு. அதாவது நீங்கள் 150 இல்லை 200 கோடி கூட சம்பளம் கேட்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் உங்கள் படம் வந்து நீங்கள் வாங்குற சம்பளத்தை விட டபுளாக வசூல் பண்ணி காட்டணும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து நீங்கள் எவ்வளோ சம்பளம் கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம அஜித் சாருடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தோம்னா அவருடைய ஃபிலிமோகிராஃபிலேயே அதிகமான கலெக்ஷன் பண்ண ஒரு படம் அப்படின்னா அது குட் பேட் அக்லி தான். குட் பேட் அக்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 244 கோடி ரூபா வந்து கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த படம் 244 கோடி கலெக்ஷன் பண்ணாலும் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான கலெக்ஷனு. ஸோ அஜித் சாருடைய ரேஞ்சுக்கு வந்து இந்த கலெக்ஷன்லாம் ரொம்ப கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஏன்னா அஜித் அவர்களுடைய படத்துக்கு பொதுவாகவே ஆஃப்லைன் ஆன்லைன் சொல்லிட்டு எதுலையுமே பெருசாக ப்ரொமோஷன் இருக்காது. முக்கியமாக ஆடியோ லான்ச் கூட இருக்காது. இந்த மாதிரி எந்த ஒரு பேசிக் ப்ரொமோஷன்ஸுமே இல்லாமல் அந்த மனுஷனுடைய படத்துக்கு 200 கோடி ரேஞ்சில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வருது அப்படின்னா அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் குறிப்பாக அந்த மனுஷன் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியன் படம் கூட பண்ணது கிடையாது. ஸோ பேன் இண்டியா படமே பண்ணாமல் எனக்கு தெரிஞ்சு சவுத்தில் வந்து 2 பெரிய ஆக்டருக்கு மட்டும்தான் 200 கோடி ரேஞ்சில் பாக்ஸ் ஆஃபீஸ் ரேட் இருக்கு. ஒன்று நம்ம டோலிவுட் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு சார், இன்னொன்று நம்ம அஜித் சார் தான். இவங்க 2 பேருமே இப்போ வரைக்கும் வந்து பேன் இண்டியன் படங்கள் பண்ணது கிடையாது. பட் இருந்தாலும் இவங்க ஒரு படம் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் அந்த படத்துக்கு 150 கோடியிலேருந்து 200 கோடி கலெக்ஷன் வந்து கன்ஃபார்மாக வந்துடும். அண்ட் நானுமே என்னுடைய ஒரு பழைய வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், இவங்க 2 பேருமே அவங்களுடைய மார்க்கெட்டை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க ஒரு பெரிய டேரக்டரோடு சேர்ந்து ஒரு பெரிய பேன் இண்டியன் படம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் இவங்களால ஒரு பெரிய சம்பவம் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மகேஷ் பாபு இப்போ ராஜமௌலி சாரோட சேர்ந்து வாரணாசி படத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய சம்பவம் செய்ய தான் போகுது. ஆனால் அதே அஜித் சார் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டரோட சேர்ந்து ஒரு பெரிய படம்
பண்ணுவாரா அப்படின்றது இப்போ வரைக்குமே ஒரு கேள்விக்குறியா மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஏகே நார்மலாக ஒரு படத்துக்கு அதிக சேலரி கேட்கும்போது அதை வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸால் வந்து கொடுக்க முடியாமலாம் இல்லை. அவங்க வந்து இப்போ அதை கொடுக்கணுமான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அதே வந்து ஒரு பெரிய டேரக்டரோட சேர்ந்து ஒரு பெரிய பேன் இண்டியன் படம் பண்ணும்போது தாராளமாக அந்த சேலரி வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அந்த படம் கருவிலேருந்தே ஒரு பெரிய படம் அப்படின்ற ஒரு டாக்ஸோட வர்றதுனால கண்டிப்பாக அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகும். அந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூஷனு, மியூசிக் ரைட்ஸு, ஓடிடி ரைட்ஸு, சேட்டிலைட் ரைட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கரமான விலைக்கு சேல் ஆகும். ஸோ அப்போ அந்த படம் பெரிய லெவலில் பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னா நம்ம ஏகேவுடைய மார்க்கெட்டும் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே நேரத்தில் நம்ம தமிழ் சினிமாலையுமே நிறைய பெரிய படங்கள் வர ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு முடிவை நம்ம ஏகே இப்போ வரைக்கும் எடுக்கவே இல்லை. மேபி ஃபியூச்சர்லையாவது இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் கேட்குற சேலரியை பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸாலலாம் ரொம்ப ஈஸியாகவே வந்து கொடுக்க முடியும். ஆனால் அவங்க ஏன் வந்து ஏகேவுடைய ஒரு நார்மல் படத்துக்கு ஒரு பெரிய சேலரி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதாவது AK-64 படத்தை ஆல்மோஸ்ட் ஏஜஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வைக்கிற ஒரு பெரிய ரெக்வஸ்ட் என்னன்னா, நாங்கள் 100லேருந்து 150 கோடி வரைக்கும் ஏகேக்கு சம்பளம் கொடுக்க தயார். ஆனால் 150 கோடிக்கு மேலே சம்பளம் கொடுக்கறதுக்கு ஐடியா கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்றதுக்கான காரணத்தை நான் வந்து கோட்டு படத்தை வச்சு சொல்கிறேன். இந்த கோட்டு படமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜஸ் உடைய ப்ரொடக்ஷனில் தான் வந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து நம்ம விஜய் சாருக்கு 200 கோடி ரூபா சம்பளம் வந்து ஏஜஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் இருக்குல்ல, இந்த படம் வந்து நம்ம தமிழ்நாடை தாண்டி விஜய் சாருக்கு அதிக ஃபேன் பேஸ் உள்ள ஒரு இடம் அப்படின்னா அது கேரளா. கேரளாவில் வந்து இந்த படம் பெரிய டிசாஸ்டர். கேரளாவில் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 ஸ்டேட்லலாம் இந்த படம் பிரேக் ஈவனே பண்ணலை. ஸோ தமிழ்நாடு ஓவர்சீஸ்லையுமே இந்த படத்துக்கு வந்து மிக்சடு ரிவ்யூஸ் தான் வந்தது. பட் இவ்வளோ நெகட்டிவ் இந்த படத்தை சுற்றி இருந்தும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்ரிகளாக 450 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுச்சு. ஸோ விஜய் சாருடைய 200 கோடி சம்பளத்தையும் சேர்த்து இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து 380 கோடி. ஸோ தேட்ரிகளாக இந்த படம் 460 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமே 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஏஜிஎஸ்க்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்ரிகளாக 70லேருந்து 75 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அண்ட் தேட்ரிகல் கலெக்ஷனை தாண்டி ஓடிடி, டெலிவிஷன் அண்ட் மியூசிக் ரைட்ஸ்னு ஓவராலாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 250 கோடி வரைக்கும் ஏஜிஎஸ்க்கு இந்த படம் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட்டாக அஜித் சாருடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி படமுமே மைத்திரி ஃபிலிம்ஸ்க்கு நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு படம் தான். அதாவது அந்த படத்துடைய பட்ஜெட் வந்து 250 கோடி. ஆனால் அந்த படம் தேட்ரிகலாக கலெக்ஷன் பண்ணது 244 கோடி தான். ஸோ தேட்ரிகல் கலெக்ஷனில் 6 கோடி வந்து படத்துடைய பட்ஜெட்டை விட கம்மியாக இருந்தாலும் ஓடிடி ரைட்ஸ், மியூசிக் அண்ட் டெலிவிஷன் ரைட்ஸ்லாம் சேர்த்து அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள தான் போச்சு. ஸோ ஒரு 150 கோடி வரைக்குமே அந்த படம் வந்து மைத்திரி ஃபிலிம்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் மூவி தான். ஆனால் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் லாங் டைம் ஏகே கிட்டேருந்து வந்து ஒரு நல்ல படம் 150 கோடி தான் ப்ராஃபிட் ஜோனில் போய் முடிஞ்சிருக்கு. ஆனால் விஜய் அவர்களுடைய ஒரு ஆவரேஜ் படமான கோட் வந்து 250 கோடி வரைக்கும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஸோ ஏகேவுடைய ஒரு பிளாக் பஸ்டர் படத்தோட விஜயோடைய ஒரு ஆவரேஜ் படம் வந்து பெரிய ப்ராஃபிட் கொடுத்ததுனால விஜய் தான் பெரிய ஆள் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அண்ட் நான் சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தான், ஏகேக்கு 150 கோடிக்கு மேலே சம்பளம் கொடுக்க யோசிக்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் விஜய் அவர்கள் வந்து 200 கோடி இல்லை 270 கோடி சம்பளம் கேட்டால் கூட எப்படி டக்குன்னு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான். அதாவது விஜய் வச்சு நம்ம ஒரு படம் பண்ணோம்னா அந்த படம் ஆவரேஜ் இல்லை டிசாஸ்டர் ஆனால் கூட அந்த படம் கலெக்ஷன் வைஸ் வந்து ஃப்ளாப் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லா ப்ரொடியூசர்ஸ்குள்ளேயுமே விஜய் சார் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அஜித் சார் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இப்போ நீங்கள் பீஸ்ட் படத்தையே எடுத்துக்கலாம். அந்த படம் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டரான ஒரு படம் தான். அப்படி இருந்துமே அந்த படம் வந்து 250 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. கேஜிஎஃப் மாதிரி ஒரு பெரிய படத்தோட கிளாஸில் வந்துச்சு. ஆனால் அப்படி அந்த படம் டிசாஸ்டர் ஆனாலுமே விஜய் அவர்களை பேன் இண்டியா லெவலில் அந்த படம் வந்து ரீச் ஆகுச்சு. ஸோ இந்த மாஸ்டர், லியோ, பீஸ்ட் மாதிரியான படங்கள்லாம் விஜய் அவர்கள் பேன் இண்டியா லெவலில் ரீச் ஆகிறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லான படங்களாக இருந்திருக்கு. பட் ஆனால் அஜித் சார் கிட்ட இருந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் அந்த மாதிரி ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல. அதனால தான் இந்த மார்க்கெட் டிஃபரன்ஸ் எல்லாமே. இந்த கடைசி 5 வருஷத்தில் பெரிய படங்கள் வரலனா கூட பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு படம் அஜித் சார் கிட்ட இருந்து கரெக்டாக வந்திருந்தாலே இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் டிஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாலாம் இருந்திருக்காது. ஸோ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் டிஃபரன்ஸ் வந்து எங்கே கிரியேட் ஆச்சு அப்படின்னா, வலிமை படத்துக்காக வந்து நம்ம அஜித் சார் வந்து ஒரு 3 வருஷத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணாரு. ஆனால் அவர் ஸ்பெண்ட் பண்ண அந்த 3 வருஷத்துக்கு ஏற்ற ஒரு பெரிய வெற்றி அந்த படத்துக்காக அவருக்கு கிடைச்சதானா கிடைக்கல. ஆனால் அந்த 3 வருஷத்தில் விஜய் சார் கிட்டேருந்து பிகில், பீஸ்ட், மாஸ்டர் மாதிரியான 3 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாச்சு. அண்ட் நான் ஏற்கனவே குட் பேட் அக்லிக்காக போட்ட ஒரு வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன், அஜித் சாருக்கு மட்டும் ஜிபியூ மாதிரி ஒரு 2 படம் கன்சிக்யூட்டிவாக வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் டிஃபரன்ஸ்லாம் அவரால் ரொம்ப ஈஸியாகவே வந்து ஈக்குவல் பண்ணிட முடியும்னு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்டார்டம் இருக்குது. அதை தாண்டி அவர் ஒரு படம் பண்ணார்னா எந்த ஒரு ப்ரொமோஷனுமே இல்லாமல் 200 கோடி கலெக்ஷன் பண்ணுற ரேஞ்சில் அவருக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரேட் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம அஜித் சாரால் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் டிஃபரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணிட முடியும். அண்ட் AK-64 படத்துக்காக ஏகே அவருடைய சம்பளத்தை கம்மி பண்ணுவாரா, இல்லை அவர் கேட்குற சேலரிக்கு ஓகே சொல்லி ஏஜிஎஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா, இல்லை மைத்திரி ஃபிலிம்ஸ் வந்து உள்ளே என்ட்ரு ஆவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக இப்போ உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு டவுட் வந்திருக்கும், ஒரு பெரிய படம் பண்ணணும்னா பெரிய மார்க்கெட் வேல்யூவோட இருக்கிற ஒரு ஹீரோ வச்சு தான் பண்ண முடியும்னு நீ சொன்ன. அண்ட் அதே மாதிரி ஒரு ஆக்டருக்கு அதிக சம்பளம் கொடுக்கணும்னா அந்த ஆக்டர் வாங்குற சம்பளத்தை விட அவருடைய படம் வந்து டபுளாக கலெக்ஷன் பண்ணணும், அப்போ தான் கொடுக்க முடியும்னு சொல்கிற. ஸோ இப்படி நீ சொல்கிறப்போ எப்படி இந்த வேல்பாரி
பாகுபலி படத்துக்கு இப்போ கரண்டா பெரிய மார்க்கெட் இல்லாம இருக்கக்கூடிய சூர்யா சரியும் விக்ரம் சரியும் வந்து சங்கர் சூஸ் பண்ணுவாருன்ற ஒரு கேள்வி உங்கள நிறைய பேருக்கு இருக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னொரு சில பேர் இருக்காங்க. அவங்கலாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஏன் எல்லாருமே எப்ப பாரு பெரிய படம் வரணும், பெரிய கலெக்ஷன் வரணும்னே சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல படம் வந்தா பத்தாதா? ஏன் இண்டஸ்ட்ரி அப்ப டெவலப் ஆகாதான்னு நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இந்த 2 கேள்விக்கான எக்ஸ்பிளனேஷனுமே நான் பார்ட் 3ல கொடுக்குறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான எல்லாருமே தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. சிங்கத்தின் வேட்டை தொடரும்.